ஹாய், நேற்று ஈவினிங் என்னென்னு தெரியல, ஷவர்மா சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. டக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்ச கடைக்கு போயிட்டோம். இந்த கடையில் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்கும். ஷவர்மா மட்டும் சூப்பராக இருக்கும் இந்த கடையில். நாங்கள் எப்போ போனாலுமே விரும்பி ஷவர்மா மட்டும் தான் இந்த கடையில் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஆப்போசிட் சைடில் முந்திரி விற்றுட்டு இருந்தான். சரி, கொஞ்சமாக முந்திரி வாங்கிட்டு போகலான்னு கொஞ்சமாக பச்சை முந்திரியும் கொஞ்சமாக கருப்பு முந்திரியும் வாங்கிட்டு வந்தேன். யாருக்கு பச்சை முந்திரி ரொம்ப பிடிக்கும், யாருக்கு கருப்பு முந்திரி ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டுக்கு வந்து ஷவர்மா சாப்பிட்டு வயிறு ஃபில்லாக இருந்துச்சு, வேறு எதுவுமே சாப்பிட தோணல. சரி, முந்திரியே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு 2 முந்திரியும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு பிளாக் முந்திரி தான் பிடிக்கும். ஆனால் இப்போ என்னென்னு தெரியல, 2 முந்திரி நான் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடுவேன். ஸ்வீட்டாக இருந்துச்சு முந்திரி. அப்புறம் வந்துட்டு எப்போவுமே எந்த முந்திரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அதில் நிறைய மருந்து அடிப்பாங்க. முந்திரி சீக்கிரம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா ஹெல்த்தாக சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லது. ஹெல்த் முக்கியம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.